ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்டு நாம் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய வார்த்தைகள் யார் என்றால், ஓஷோ அவர்களின் அசைவ உணவு சாப்பிடலாமா என்ற விளக்கத்தை பற்றியதுதான். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா கூடாதா என்பதே ஓஷோ அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கு ஓஷோ அவர்களின் பதில் பின்வருமாறு ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா கூடாதா? இந்த கேள்வியை கேட்காத மனிதர்கள் இல்லை, இதற்கு பதில் தராத குருவும் இல்லை. ஆயினும் கேள்வி தொடர்கிறது. இதோ ஓஷோ அவர்களின் பதில்கள். அவர் சொல்லுகிறார், உணவுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உணவுக்கும் கடவுள் கோபிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உணவுக்கு கடவுள் தண்டிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் உணவுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் கர்மாவிற்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் மனிதன் வாழ்விற்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் மனிதன் ஆயுளுக்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு. மனதிற்கு இயற்கைக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. மேலும் அதை பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கின்றார், விளக்கம் கொடுக்கின்றார் ஓஷோ அவர்கள். 1. கர்மாவின் காரணமாக பிறவி எடுத்தவன் மனிதன், அதை கரைக்கவே மனித பிறவி. 2. தாவர உயிரினங்களுக்கு கர்மப்பதிவுகள் குறைவு, மாமிச உயிரினங்களுக்கு கர்மப்பதிவுகள் அதிகம். 3. எந்த உணவை மனிதன் உண்டாலும் அந்த உணவான உயிர்களின் பாவ கணக்கை அந்த மனிதனே அடைக்க வேண்டும் என்கின்றார் ஓஷோ. 4. அம்மாவை தேடியலையும் தாயில்லாத குஞ்சுகள் மற்றும் குட்டிகள், தாயின் மனம் மற்றும் அந்த குட்டியின் மனம் எவ்வாறு தேடி தவித்திருக்கும். அதன் தாயை கொன்று தின்னும் மனிதன் உணர வேண்டியது இதுதான். அதிக பாசமுள்ள ஆடு, கோழி, மீன் இவைகளை மனிதன் உண்பது பாசதோஷமாகும். அந்த தோஷத்தை மனிதன் அடைந்தே தீருவான். அந்த கர்மாவையும் சேர்த்து கரைக்க ஒருவன் தைரியமாக முன்வந்தால் அவன் தாராளமாக அசைவம் உண்ணலாம். இதில் கடவுளுக்கு என்ன பிரச்சனை என்கின்றார் ஓஷோ அவர்கள். ஒருவர் வங்கியில் 1 லட்சம் கடன் வாங்குகிறார், மற்ற ஒருவர் 1 கோடி வாங்குகிறார். இதில் மேனேஜருக்கு என்ன பிரச்சனை? கடன் வாங்கியவனே கடனை கட்ட வேண்டும் என்கின்றார் ஓஷோ. 6. சில நேரங்களில் விரதம் இருப்பது உடலுக்கு மட்டும் நல்லதல்ல, பிறந்த பிறவிக்கும் நல்லதே. காரணம் என்னவென்றால், அந்த விரத நாளில் மனிதனால் எந்த உயிரும் பாதிக்காததால் அது நன்மையே என்கின்றார் ஓஷோ. மேலும் 7. காட்டில் கூட ஆடு, மாடு, யானை, குதிரை, ஒட்டகம் இவைகளை மிருகம் என்று யாரும் கூறுவதில்லை. புலி, சிங்கம் போன்ற அசைவ உணவு உண்ணியே மிருகம் என்று கூறுகின்றோம். ஆக சைவ உண்ணிகளுக்கு மிருகம் என்ற பெயர் காட்டில் கூட இல்லை என்கின்றார் ஓஷோ. 8. உடலால் மனித பிறவி சைவம், உயிரால் மனித பிறவி சைவம், குணத்தால் மனித பிறவி அசைவம் மற்றும் சைவம். 9. ஆடு, மாடு, மான், யானை போன்றவை உடலால் சைவம், உயிரால் சைவம், மனதாலும் சைவம். ஆகவே ஓஷோ சொல்லுகின்றார், மனித பிறவியின் உணவு சைவமாக இருத்தலே மனிதனின் தர்மமாகிறது என்பதால் அறிவில் சிறந்த நம் முன்னோர்கள் மனித பிறவிக்கு சிறந்தது சைவம் என வழிகாட்டி சென்றார்கள் என கூறுகின்றார் ஓஷோ பகவான். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்போது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா கூடாதா என்ற வீடியோ பதிவு முடிவுற்றது. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.